டாக்டர் ஹெட்டை ஸ்கேன் பண்ணணும். இமீடியட்டாக ஸ்கேன் ரூம் கொண்டு வாங்க. ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, அனுங்கிற பேஷண்ட் அங்க. தேங்க்யூ. அப்பா அம்மா அண்ணாத அனு எங்க? அம்மாவை ஸ்கேன் பண்ண கூட்டிட்டு போயிருக்காங்க. கண்ணே திறக்கலப்பா. ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. அங்கிள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உள்ள ஸ்பெஷல் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. நிவேதாவை தைரியமா இருக்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறா, அழுதுகிட்டே இருக்கா. நிவேதா, நிவேதா என்னாச்சு? அனுக்கு மயக்கம் தெரிஞ்சிச்சா? இல்ல பெரியம்மா. என்ன சொல்ற? பயப்படாத நிவேதா, அனுக்கு ஒண்ணும் ஆகாது, நம்பிக்கையோட இரு. டாக்டர், நோ ப்ராப்ளம், ப்ளீஸ் கம். டாக்டர் நான் அன்னைக்கு சொன்னேன்ல, இவர் தான் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சவுந்தரராஜன். ஹலோ ஹலோ டாக்டர். டாக்டர், இவர்தான் அனுவோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் ராஜாராமன். ஓ, அனுக்கு என்ன டாக்டர்? அவளுக்கே அடிக்கடி இப்படி ஆகுது. அவங்க தலையில எப்பவோ பலமா அடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன் மிஸ்டர் ராஜாராமன். அதனால தான் இந்த வலியும் மயக்கமும். இருந்தாலும் ஸ்கேனிங் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவுமே கிளியர் கட்டா சொல்ல முடியும். அவங்கள இப்போதைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போவேனா, இங்கேயே அட்மிட் பண்ணிடுங்க. சரி டாக்டர். டாக்டர், அனு எப்ப கண்ணு முழிப்பா? முடிச்சுடுவாங்க. டாக்டர், பேஷண்ட் அனு கண் முழிச்சிட்டாங்க. அப்படியா? வாங்க. அனு, உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தையும் நான் பார்க்கணும். அது வரைக்கும் கடவுள் என்ன உயிரோட வச்சிருப்பாருல்ல? ஆண்டி ஓ காட், என்ன அனு நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ பயப்படுற மாதிரி உனக்கு ஒண்ணும் ஆகாது. இங்க கூட்டம் போட வேணாம். பேஷண்ட் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். அம்மா அம்மா எனக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட கார்த்திகோட ஜாதகத்தை காமிச்சேன். அவனுக்கு கல்யாண தசை வந்துருச்சான். அதனால சீக்கிரமாவே ஒரு நல்ல முகூர்த்த நாளை பார்த்து கார்த்திக்கும் ஸ்ரீநிதிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். என்ன பல்லவி, நாம ஏற்கனவே பேசி முடிச்சது தானே. 6 மாசம் கழிச்சு கல்யாணத்தை பண்றதா நல்லது. இல்ல பல்லவி, நான் வேற எந்த காரணத்துக்காகவும் சொல்லல. எங்க ஜோசியர் சொன்னாரு, அதான். அம்மா இல்லம்மா, ஆண்டி சொன்ன மாதிரியே கல்யாணத்தை சீக்கிரமே நடத்திடலாம். என்ன ஸ்ரீ சொல்ற? உன் ஜாதகப்படி இப்போ கிரகநிலை சரியில்லை. 6 மாசம் கழிச்சுதான் கல்யாணம் பண்ணணும்னு ஜோசியர் சொன்னாரே, மறந்துட்டியா? எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லம்மா. இதே ஜாதகத்தை வேற ஜோசியர் கிட்ட கொண்டு போய் காமிச்சா அவர் வேற மாதிரி பலன் சொல்ல போறாரு. ஸ்ரீ, இதான் உன் முடிவா? ஆமாமா, ஜோசியர் சொன்ன மாதிரி கல்யாணத்தெல்லாம் தள்ளி போட வேண்டாம், உடனே முடிச்சிடலாம். எனக்கு இதுல சம்மதம் இல்லம்மா. நீ நல்லா யோசனை பண்ணிதான் சொல்றியா? அம்மா, நான் யோசிக்காம சொல்லலம்மா. ஸ்ரீநிதி, ஜோசியத்துல உனக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு.
அதுவும் இல்லாம உங்க அம்மாவோட விருப்பத்தை மீறி உடனே கல்யாணம் நடத்தணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. கல்யாணமே செய்யக்கூடாதுன்னு ஒன்றும் ஜோசியர் சொல்லலையே. ஒரு 6 மாசம் தானே தள்ளி போட சொல்றாரு. 6 மாசங்கிறது நிமிஷமா ஓடி போயிடும். என்ன நான் சொல்றது சரிதானே? சரி காயத்ரி, நீங்க சொன்னபடியே செஞ்சிடலாம். அப்ப நான் வரேன் சரி ஸ்ரீநிதி. ஆண்டி. என்னடி கல்யாணத்தை உடனே பண்ணா ராஜாராம் பிரச்சனை வெளியே தெரிஞ்சிடும் தானே கல்யாணத்தை தள்ளி போடலாம்னு நினைச்சோம். இப்ப திடீர்னு உடனே கல்யாணத்தை நடத்தணும்னா ராஜாராம் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? இல்ல, பிரச்சனை தீரணும்னு தான் நான் இந்த கல்யாணத்தை உடனே நடத்த சொல்றேன். உடனே கல்யாணத்தை நடத்தினா பிரச்சனை தீராது, கலகம் தான் பிறக்கும். பொறக்கட்டுமேமா, கலகம் பிறந்தா தானே நியாயம் கிடைக்கும். ஏன் கல்யாணத்து மூலமா ராஜாராமன் அங்கிளோட பிரச்சனையே ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா நான் தோத்துட்டேன். நர்ஸ், சார், டாக்டர் உள்ள கூப்பிடுறாரு. என்ன ராஜா? ராஜா வாங்க. உட்காருங்க சார். டாக்டர், உட்காருங்க ராஜாராமன். ரிலாக்ஸ் ப்ளீஸ். உட்காருங்க ராஜா. டாக்டர், ரிப்போர்ட் மூலமா என்ன தெரியுது? ஐ எம் சாரி டு சே திஸ். நான் நினைச்ச மாதிரியே அவங்க தலையில பலமா அடிபட்டிருக்கு. ஹெவி இன்ஜுரி. இது எப்போ எப்படி ஏற்பட்டதுன்னு தெரியல. பிளட் கிளாட் ஆயிருக்கு. இம்மீடியட்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆபரேஷனா? ஆமா மேடம். என்ன டாக்டர் சொல்றீங்க? இந்த ஆபரேஷன் பண்றதுலயும் 50% தான் சக்சஸ் ரேட் இருக்கு. இன்னொரு 50% அவங்க மரணிக்கவும் வாய்ப்பு இருக்கு. டாக்டர், பேஷண்டோட கண்டிஷன் நாங்க சொல்லிட்டோம். ஆபரேஷன் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத நீங்கெல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு சீக்கிரமா சொல்லுங்க. ரொம்பவும் லேட் பண்ணிட வேணாம். ஓகே டாக்டர். ராஜா வாங்க. டாக்டர், இந்த 10ஆம் நம்பர் வார்டு பேஷண்டோட ரிப்போர்ட் நர்ஸ் எடுத்துட்டு கேட்டு வராங்க. ஓகே ஓகே. அங்கிள், டாக்டர் என்ன சொன்னாரு? ஆன்ட்டிக்கு என்னவா? அங்கிள் அங்கிள் ஆன்ட்டிக்கு சீரியஸா ஒன்றும் இல்லையே? அங்கிள். ராஜா ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எப்படி கணேஷ்? ஏன் அனு, நான் அவளை விட்டுட்டு ரொம்ப தூரம் போற மாதிரி கனவு கண்டேன்னு நேத்து நைட்டு தான் அவ சொன்னா.
ஆனா அவ என்ன விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியலையே. பாரு பிரியா, இன்னைக்கும் உன்னால லேட். எல்லாரும் போயிட்டாங்க காலேஜ்ல. நான் என்ன பண்றது மஞ்சு, என் அசைன்மெண்ட் முடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. முடிச்சுட்டு தான் போகணும்னு மேம் சொன்னாங்க, அதான். சரி சரி, வா சீக்கிரம். ஏய், அந்த பொறுக்கி பாலாஜி தானே அங்க நிக்கிறது. இவன் சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கே. பாரு, நம்மள மிரட்ட ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்காண்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மஞ்சு. இப்போ நம்ம எப்படி வீட்டுக்கு போறது? இப்ப நம்ம தனியா வீட்டுக்கு போனா கண்டிப்பா பிரச்சனை தான். இரு, சந்தோஷுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். வந்ததுக்கு அப்புறம் போலாம். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிங்கண்ணா. சொல்லு மஞ்சு. சந்தோஷ் எங்க இருக்க? இங்க பில்டிங் சைட்ல இருக்கேன். என் காலேஜ் வரைக்கும் உன்னால உடனே வர முடியுமா? என்ன பிரச்சனை மஞ்சு? ஒரு பொறுக்கி அவன் ஃப்ரெண்ட்ஸுகளோட வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நானும் பிரியா இப்ப வெளியே போனோன்னு வச்சுக்கோயே, கண்டிப்பா எங்க கிட்ட வம்பு பண்ணுவானுங்க. என்ன சொல்ற நீ? ஆமா சந்தோஷ், கொஞ்ச நாளாவே அவன் எங்க 2 பேர்கிட்டயும் ரொம்ப வம்பு பண்றான். நீ ஸ்ட்ரெயிட்டா வாயேன், நான் டீட்டெயிலா சொல்றேன் ப்ளீஸ். கொஞ்ச நாளா வம்பு பண்றான்னு சொல்ற, ஏன் இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லல? சரி சரி, நீயும் பிரியாவும் காலேஜுக்குள்ளே இருங்க, நான் ஒரு 10 நிமிஷத்துல வரேன். சரி சந்தோஷ். சந்தோஷ், என்னப்பா, என்ன விஷயம்? அங்கிள், நான் கொஞ்சம் அவசரமா வெளில போகணும், நீங்க பாத்துக்கங்க, நான் வரேன். எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, உன்னை பார்த்துக்க சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துடலான்னு இருந்தேன். அப்படியா? நீ கிளம்பு, உன் வேலை தான் முக்கியம், நான் பார்த்துக்கிறேன். சரி, வரேன் அங்கிள். டேய், அங்க நிக்கிறானுங்க பாரு, அவனுக்கு தான் என் சிஸ்டர் சொன்ன பிடிக்க பசங்க. வாங்கடா, உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். டேய், அவசரப்படாதடா, அவங்க தான் உன் தங்கச்சி டீஸ் பண்ண, நமக்கு எப்படி தெரியும்? டேய், நீ ஒன்று பண்ணு, உங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வெளியில வர சொல்லு. ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நான் போய் பார்த்துக்கலாம். சந்தோஷ். ஹலோ மஞ்சு, நான் வந்துட்டேன் மஞ்சு. இங்க காலேஜ் ரோட்ல தான் நின்னுகிட்டு இருக்கேன். தனியா வந்திருக்கியா? இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்திருக்கேன். நீயும் பிரியாவும் தைரியமா வெளியே வாங்க. எவனாச்சும் வம்பு பண்ணா உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். ஓகே சந்தோஷ். ஓகே மஞ்சு. நீ கவலைப்படாத பிரியா, சந்தோஷ் வந்துட்டான், நாம பயப்படாம போலாம், வா. டேய், வாங்கடா. ஹேய், நிறுத்து. காலேஜுக்குள்ள போய் பதுங்கிக்கிட்டா அப்படியே திரும்பி போயிடுவேன்னு பாத்தியா? இல்ல காலையில வந்த ஹீரோ இப்போ உன்னை வந்து காப்பாத்துவான்னு நினைச்சியா? அப்படியே வந்தாலும் அவனை சமாளிக்க தான் ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏய், என்னடா மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் பயப்படுறாரு நாங்க கிடையாது. உன்னால என்னடா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? பாடம் சொல்லி கொடுக்கறேன். காலேஜ்ல படிச்சதெல்லாம் சீக்கிரமா மறந்துடுவீங்க, ஆனா நான் கத்து கொடுக்குற பாடம் மறக்க முடியாது. என்ன பண்ற பாரு. காலேஜ் படிக்க வரீங்களா? பொண்ணுகிட்ட வம்பு பண்ண வரீங்களா? ஒன்றுலாம் பண்ணிடுறேன். நீ எல்லாம் பார்த்துலாம். படிக்க ஒரு பொண்ணுகிட்ட கலாட்டாவை பண்றீங்க. மங்கை ஒரு பாகன் கங்கையை தலையில் வைத்தான், மாயவன் கண்ண
கடல் வானம் நீல நிறஜாலமும் கரை மீறி மோதும் மலை தாளமும் சுகராக மேகங்கள் நம் வாழ்க்கையில் சங்கீதமாய் அனுபல்லவி